அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரைகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல சாம்பவி முத்ரா பார்க்க போறோம். இதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை. இது பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கண்களுக்குமே ரொம்பவே நல்லது. இது தியானத்து பண்றதுக்கு இன்னும் ரொம்ப அதிகமா உங்களுக்கு பலன் ஜாஸ்தியா தரும். இதுலயே நீங்க தியானத்திலே நம்ம இருக்கலாம். இப்போ இது எப்படி பண்றது பார்க்கலாம். உட்கார்றது நீங்க எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கோங்க. நான் இப்போ ஸ்வஸ்திகாசனால உட்கார்றேன். ஸ்வஸ்திகாசனா கால் இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி வைக்க போறோம். இந்த கால் விரல்கள் இது உள்ள போயிருக்கணும். வலது காலோட விரல்கள் இடது கால் உள்ள இப்படி போயிருக்கணும். அதே மாதிரி இடது காலோட விரல்கள் இந்த வலது கால் இதுக்குள்ள இப்படி போறோம். இப்படி நம்ம உட்கார போறோம். இது ஸ்வஸ்திகாசனா நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் நம்ம பார்த்துருப்போம். நீங்க எதுல வேணாலும் உட்காரலாம். நான் இந்த பகுதியில் இந்த மாதிரியே சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ எப்படி பண்ண போறோம்னா, முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுக்கோங்க. உங்க முகத்தை நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, இறுக்கமா வச்சுக்க வேண்டாம். உங்க ஃபேஸ் இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. கண்களை தளர்வா வச்சுக்கோங்க. முகத்து இந்த நெற்றி பகுதி எல்லாமே கொஞ்சம் தளர்வா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கண்களை வச்சு இதை பண்ண போறோம். அதனால கொஞ்சம் பார்த்து செய்யலாம். இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் பிகினர்ஸ் இதுதான் பண்ண போறேன், இப்போதான் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த கை கட்டை விரல் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட நுனியை மட்டும் நீங்கள் பார்க்கணும். கட்டை விரலோட நுனியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துக்கிட்டே வந்துட்டு வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. தலையை ஆட்டக்கூடாது. தலையை திருப்பவும் கூடாது. இப்படி கிட்ட கொண்டுக்கிட்டே வரும். கிட்ட கொண்டுகிட்டே வர வர நம்ம விரல் நுனியை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். பார்க்கும்போது இந்த மூக்கோட நுனியை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கண்கள் நல்லா விரிச்சிட்டு இந்த மூக்கை நுனியை நம்ம பார்க்க போறோம். உங்களோட ஐப்ரோஸ் நல்லா மேலே தூக்கிக்கோங்க. கண்ணை விரிச்சிட்டாதான் உங்களுக்கு கண்கள் இப்படி வரும். இதுல இருக்கலாம். தளர்த்திக்கலாம். கண்களை மூடிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தளர்த்திக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தலைவலி வர செய்யலாம். அதனால வந்துடுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்களை மூடிட்டு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் செய்யலாம். உங்களுக்கு தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு தலைவலி வச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் அதை விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்களில் பிரச்சனை இருக்கிறது, கண்கள் நரம்பு ரொம்ப வீக்காக இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இது தயவு செஞ்சு இது செய்ய வேண்டாம். ஏன்னா கண்களுக்கு கொஞ்சம் நம்ம இது அழுத்தமாக பண்ணுறதுனால கொஞ்சம் வலிக்கும். அதனால இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணவங்களாம் இது பண்ண வேண்டாம். மற்றவங்களாம் எல்லாருமே பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள நல்லா பண்ணலாம். இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம் நல்லாவே அதிகமாகும். உங்கள் மனது நல்லாவே சாந்தமாகும். இப்போ இதில் இன்னும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் இப்போ நம்ம மூக்கோட நுனியை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளோட 2 கரு விழிகளுமே இந்த ஓரத்தில் வந்திருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட புருவ மத்திய இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இந்த புருவ மத்தியை பார்க்க போகிறோம். புருவ மத்தி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கண்கள் என்ன ஆகும்னா, கண் விழிகள் மேலே போகும். மூக்கு நுனியை பார்க்கும்போது ஓரத்தில் வரும். நம்மளோட நடுவில் பார்க்கும்போது கண்கள் விழிகள் மேலே போகும். இப்போ அதை அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எதுக்கு நான் அது மட்டும் சொன்னேன்னா, அதை நீங்கள் நல்லா செஞ்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை பயிற்சி செய்யுங்க. டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த அளவு நல்லாவே தளர்வாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ அதாவது என்ன இடத்துல பண்ணுறதும் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா ஒரு இடத்துல நல்லா காற்று நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இடமா, நல்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த காற்று பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும், சத்தம் அதிகமாக இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இடத்த தேர்வு எடுத்து உட்காந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அமைதி நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். செய்யறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இப்போ இதை நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மூக்கு நுனியை பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட புருவ மத்தியில் பார்க்கலாம். முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுக்கோங்க. கண்களை நல்லா விரிக்கணும். விரிச்சிட்டு மூக்கு மத்தியே பாருங்கள். மூக்கு நுனி பார்த்துட்டு அப்படியே மேலே கொண்டு போங்க. சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். கண்களை மூடி உட்காந்துக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இது வந்து அடுத்த ஸ்டேஜ், கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இங்கே புருவ மத்தி பார்க்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழிகள் மேலே போகும்போது கண்கள் கண்டிப்பாக வலிக்கும், தலைவலியும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் போது நீங்கள் டக்குன்னு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்கள் சுற்றி இருக்கிற தசைகள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இங்கே எல்லாம் வந்து சுற்றி இருக்கிற தசைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுமே வந்து இப்படிலாம் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அவங்க சரியாக அவங்க விளையாட்டுத்தனமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளையாட்டுத்தனமாக பார்த்துட்டா நம்மலாம் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதுவே வந்து இந்த மாதிரி செஞ்சால் இவ்வளோ பலன்கள் இருக்குன்னு நம்ம எடுத்து சொன்னால் தான் நமக்கு எல்லாமே தெரியுது. நம்மளே சின்ன வயசுல இதெல்லாம் அறியாமையே பண்ணியிருப்போம். பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் இதை வந்து அப்படியே மடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அந்த கண்கள் மடிக்கிறது வந்து பண்ணக்கூடாது. பிள்ளைங்க வந்து இந்த ஓரத்தில் பண்ணுறதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க, சும்மா விளையாட்டுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அதுவே வந்து இவ்வளோ பலன்கள் இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பயன், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற பார்த்து புரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாம்பவி முத்ரா கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த சாம்பவி முத்ராவை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.